அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி, அதாவது தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி, அதாவது தனம், வாக்கு, குடும்பம், பேச்சு, முகத்தினுடைய உறுப்புகள், கண், பல் எல்லாமே, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே, அதுபோல் எல்லா பாவகத்தையும் குறிக்கக்கூடியது இந்த பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி தான். எனவே ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவகம் மிக முக்கியம். அதாவது தனம், குடும்பம், வாக்கு என முக்கிய 3 காரகத்துவங்கள் அடங்கியது. குடும்பம் நிலைக்க வேண்டும் என்றால் இரண்டாம் பாவகாதிபதி தனம், வாக்கு நல்ல சுத்தமான திறமையான பேச்சாற்றல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இரண்டாம் பாவகம் மிக வலிமையுடன் இருக்க வேண்டும். அதே சமயம் இரண்டாம் பாவகாதிபதி பொது மாரகாதிபதி ஆகிறார். எல்லா லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது இரண்டாம் அதிபதி பொது மாரகாதிபதி ஆகிறார். இங்கே இரண்டாம் அதிபதி மாரகாதிபதியா அப்படின்னா, மாரகாதிபதிங்கிறது அதாவது வயதுக்கேற்ற பலம் தான். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார், சனி ராகுவுடன் இணைந்திருக்கிறாரா, அல்லது பகை நீசம் அடைந்திருக்கிறாரா, அல்லது வக்ரமாகி இருக்கிறாரா என்ற நிலைகளையும் கவனிக்க வேண்டும். இரண்டாம் அதிபதி வக்ரமாகி இருக்கும் நிலையில் கூட ஒரு பகுதியில் கண்டிப்பாக மாரகத்திற்கு நிகரான கண்டங்களை செய்கிறார். பொதுவாகவே மாரகாதிபதி இரண்டாம் அதிபதி, 7ஆம் அதிபதி பொது மாரகாதிபதி என்கிறோம். அவர் பொது மாரகாதிபதியில் எப்பொழுதும் மாதகத்தை செய்வார்கள். லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி இவரெல்லாம் கெட்டிருந்து இளம வயசில் தசை வரும்போது செய்வாங்க. இல்லைன்னா இளம வயசில் தசை வரும்போது இரண்டாம் அதிபதி, இரண்டாம் பாவகாதிபதி கெட்டிருக்கிற நிலையில் தனம், குடும்பம், வாக்கு இவற்றின் வழியாக கெடுபலன்கள் ஜாதகருக்கு நடக்கும் அவருடைய தசா புத்தியில். பொதுவாகவே பாவகிரகங்கள் சனி, செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. எந்த நிலையிலும் நல்ல பலன்களை தரமாட்டார்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனியே அவரே பொது மாரகாதிபதியாக வருகிறார். சரலக்கணமாகி 2ஆம் அதிபதி சனியே மாரகாதிபதியாக வருகிறார். சனி 2ஆம் இடத்தில் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக அவர் 8ஆம் வீட்டை பார்த்து ஆயுளை கெடுப்பார். இங்கே லக்கணத்தோடு சுபர்களோ அல்லது 8ஆம் இடத்தில் சுபர்களோ இருக்க வேண்டியது மிக முக்கியமான நிலை. இல்லவென்றால் சனி திசை நல்ல பலன்களை செய்யவே செய்யாது. நான் நிறைய ஜாதகங்களை ஆராய்ந்திருக்கிறேன். 2ஆம் பாவகத்தில் இருக்கிற சனி மாரகத்தை செய்கிறார் அல்லது மாரகத்துக்கு நேரான தோன்மைகளை தருகிறார் என்பது கண்கூடான உண்மை. அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியாக வரும் நிலையில் எந்த நிலையிலும் அவர் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது நல்ல நிலை அல்ல. 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறாமல் எந்த லக்னமாக இருந்தால் தனுசு லக்னத்திற்கும் விருச்சிக துலா லக்னத்திற்கும் அவர் 2ஆம் அதிபதியாக 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது கண்டிப்பாக நல்ல நிலை அல்ல. அவர் ஏதாவது ஒரு நிலையில், அதாவது குருவின் தொடர்பிலோ அல்லது 10ஆம் இடத்தில் திக்பல நிலையில் இருக்கும்போது மட்டுமே மிக நல்ல பலன்களை தனது தசை புத்தியில் தருவார். துலா லக்னமாகி 2இல் செவ்வாய் ஆட்சி பெற்று கெடுபலங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் நீசமாகி திக்பலம் நடக்கிற நிலையில் மிக நல்ல பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும். பொதுவாகவே 2இல் குரு ஆட்சியாக இருப்பது நல்ல அமைப்பு. அதாவது இந்த சொல்லிக் கொடுக்கும் துறை, பேங்க் உத்தியோகம் போன்ற அமைப்புகள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், குரு அங்கே கேதுவுடன் இணையும் நிலையில், கேதுவின் தொடர்பு பெறும் நிலையில் இந்த அமைப்புகள் ஜாதகத்துக்கு உண்டாகும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக நிலையில் அது கும்பலக்கணத்திற்கு பொருந்தும். மேசலக்கணத்துக்கு கூட 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக ஆட்சியாவார். கன்னி லக்னத்துக்கு 2இல் சுக்கிரன் ஆட்சியாவார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும் நிலையில் அவர்கள் பார்த்திங்கன்னா முகம் பொலிவுடன் இருக்கும். அதாவது நல்ல அழகிய கண்கள் போன்ற அமைப்புகளை இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் தருவார். அதே போல் நளினமான பேச்சு, எல்லாருடைய மனதை கவரக்கூடிய அமைப்பு அந்த சுக்கிரனுக்கு உண்டாகும். 2ஆம் இடத்தில் புதன் வலுப்பெற்றிருக்கும் நிலையில் இது பார்த்திங்கன்னா அது ரிஷப லக்னத்துக்கு, சிம்ம லக்னத்துக்கு இந்த அமைப்பு பொருந்தும். இவர் அங்கே ஆட்சி பெற்றிருக்கும் நிலையில் நல்ல பலன்களை தசையில் தருவார். அவர் தனித்த புதனாக இருக்கும் நிலையில் சூரியனுடன் இணைந்து 2ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல பலன்களை ஜாதகருக்கு தராது. மேலும் பார்த்திங்கன்னா, அதாவது ஒளி கிரகங்களை தவிர அந்த புஜாதி ஐவர்கள் சொல்லக்கூடிய பஞ்சபூத கிரகங்கள் 2 ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக வருவார்கள். அவர்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த வீட்டின் பலன்களை தான் முன்னிறுத்தி செய்வார்கள். ரிஷப லக்னத்துக்கு அதாவது புதன் 5ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தால் 5ஆம் வீட்டில் பலன்கள் தான் முக்கவாசி செய்வார்கள். அதே 5ஆம் வீட்டில் வக்ரமாக இருந்தால் 5ஆம் இடத்து பலன்களை முக்கால்வாசி செய்து தசையின் இறுதி பகுதியில் 2ஆம் வீடான, அதாவது மாரக பலன்களை வக்கரமான காரணத்தினால் மாரகத்துக்கு நிகரான கண்டங்களையும் தனது தசை புத்தியில் செய்வார்கள். என்னை சுப கிரகங்கள் 2ஆம் அதிபதியாகி ஆட்சி வக்ரம் அடைவது அவ்வளவு நல்ல அமைப்பு அல்ல. மேலும் சனி, ராகு போன்ற பாவ கிரகங்களுடன் இணைவதும் நல்ல அமைப்பு அல்ல.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதுபோல இரண்டாம் இடம் சுபத்தன்மையடையும் சுபர்களின் பார்வையும் இருக்கும் நிலையில் அவர்களுடைய பேச்சு இனிமையாகவும் நல்ல குணநலங்களுடைய பேச்சாகவும் இருக்கும். இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். இன்னொரு நிலையாக பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வீட்டோடு சனி தனித்திருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது லக்கணத்தோடு சனி சம்பந்தப்பட்டவன் அந்த ஜாதகர் தனித்திருக்கும் நிலையில் போய் பேசுவார். இரண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஜாதகர் போய் பேசுவராக, அதாவது எதையுமே வெளிப்படைத்தன்மை இல்லாத பேசுவராக, மூடி மறைத்து பேசுவராக அந்த ஜாதகர் இருப்பார். அதே சனி சுபத்தன்மையோட இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் அந்த பொய்யாலேயே வாழ்க்கை நடத்தவராக இருப்பார், அதாவது வக்கீலாக இருப்பார். இதுதான் வித்தியாசம். ஒரு கிரகம் இரண்டாம் இடத்தில் பாவங்கள் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக அவர்கள் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அல்லது பார்த்தீங்கன்னா நட்பு உறவுடன் மறைவு ஸ்தானங்களில் நட்பு உறவுடன் இருப்பது, அந்த இரண்டாம் அதிபதி பாவ கிரகமாக இருப்பது இதுதான் மிக நல்லது. சுபராக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறலாம், அல்லது லக்னத்திலேயே கூட இருக்கலாம். இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏனென்றால் குரு சுக்கிரன் போன்றவர்கள் இரண்டாம் அதிபதியாக வரும்போது அவர் லக்னத்தோடு தொடரும் போது லக்னமும் வலுப்பெறும். அதாவது தன் வீட்டுக்கு இரண்டாம் அதிபதி தன் வீட்டிற்கு 12 மறைந்து விட்டார் என்ற பாவ விதியெல்லாம் இங்கே எடுபடாது. எனவே இரண்டாம் அதிபதி தனம், குடும்பம், வாக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கும். முகம் சற்று பொலிவுத்தன்மை இருக்காது. இரண்டாம் இடத்தில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருக்கும்போது அந்த பாவகம் கெடும். ஜாதகருக்கு குடும்பம் அமைவது தடை இருக்கும். குடும்பம் அமைந்தாலும் அந்த சனி ராகு திசையில் அந்த ஜாதகருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். சனி செவ்வாய் ராகு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுச்சு அந்த பாவம் முற்றிலும் கழிவுறது. ஜாதகருக்கு தனம், குடும்பம், வாக்கு நிலைக்காது. இரண்டாம் பாவக அதிபதி எந்த நல்ல நிலையில் இருந்தாலும் இரண்டாம் பாவகத்தோடு 3 பாவங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவக பலன் ஜாதகருக்கு நடக்காது. இரண்டாம் வீட்டில் ராகு அமைவது இரு மேற்பட்ட மனங்களை தரும். அது சுபர்களின் வீடாகி அந்த ராகுக்கு வீடு கொடுத்த உச்சமாகி அந்த ராகு சுபர்களின் தொடர்பு பெறும்போது அந்த ஜாதகரின் வார்த்தையில், அதாவது வார்த்தைகள் வாக்கில் விளையாடும். அதாவது வாக்கு வித்தகம், வாக்கு சித்தர், வார்த்தை வித்தகர் என்று சொல்கிறோம் அல்லவா. அதாவது பேச்சிலேயே எல்லாரையும் மனமயக்குகின்ற வசதி அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு சுபருடைய தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பு நடக்கும். அதே இரண்டாம் இடத்துல ராகு சனியோட பார்வை பெற்றால் அந்த ராகு பார்த்தீங்கன்னா கடுமையாக, அதாவது போய் சொல்கிறவரா, தனம், குடும்பம், வாக்கு இந்த 3ஐயும் கெடுக்கும் நிலையில் தான் இந்த ஜாதகருக்கு ராகு இருக்கும். அந்த ராகு செயல்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வாக்குக்காரகன் புதன் என்னதான் இரண்டாம் இடம் படுத்திருந்தாலும் அங்கே வாக்குக்காரனான புதனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பேச்சாற்றலில் அந்த ஜாதகர் சிறந்து வருவார். ஒரு மேடை பேச்சு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் ராகு இரண்டாம் இடத்தில் வலுப்பெற்று அமர்ந்து வாக்குக்காரனான புதனும் வலுவுடன் இருக்கும் பட்சத்திலேயே அவர் மேடை பேச்சு, அதாவது அரசியல்வாதிகளுடைய மேடை பேச்சுக்கு காரணமான கிரகமே ராகுதான். மேலும் அதாவது இரண்டாம் அதிபதி வலுப்பெற்று புதன் வலுப்பெற்றிருக்கும் நிச்சயம் அவர் மார்க்கெட்டிங் துறையில், பேசி பிழைக்கின்ற துறையில், அதாவது பொருளை சேல்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளில் ஒரு ஜாதகர் சிறந்து விளங்குவார் என்பது நாம் கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சரியாக பேசாது, அல்லது பேச்சே வராமல் போகலாம். இந்த அமைப்பில் இரண்டாம் பாவத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பார்கள், இல்லை கூடவே ராகுவும் சம்பந்தப்பட்டிருக்கும். வாக்குக்காரனான புதனும் பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த இரண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபத்து நடைமுறையில் இருந்தால் அந்த குழந்தைக்கு பேச்சு சரியாக வராது. புதன் ஓரளவு வலுப்பட்டிருந்தால் அந்த தசை முடிந்தவுடன் அந்த குழந்தை திரும்பவும் பேச வரும். புதனும் கெட்டிருக்கிற நிலையில், இரண்டாம் அதிபதி, இரண்டாம் பாவகம், புதன் 3ம் கெட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு பேச்சு என்பது வராது. சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் வீட்டில் இருப்பார், ஆனால் ஜாதகம் தக்கி பேசுவார். ரிஷபலக்கணத்துக்கு இது பொருந்தும். 2ஆம் வீட்டில் குரு இருக்கும் நிலையில் அந்த குரு சனியோட பார்வையிலே இருக்கும் நிலையில் ஜாதகர், அதாவது வாய் திக்கி பேசுவார், திக்குவாயாக இருக்கும்பாங்க, அதாவது பேச்சு விட்டு விட்டு வரும். இது போன்ற அமைப்புகளை ஜாதகருக்கு தரும். எனவே இரண்டாம் பாவகம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, முகம் எல்லாத்தையும் இந்த இரண்டாம் பாவகம்தான் குறிக்கும். இரண்டாம் பாவகத்தில் சுக்கிரன் இருப்பது மிக அழகிய தோற்றத்தை உண்டாக்கும். அதே போல் வளர்பறை சந்திரனாகி இரண்டாம் வீட்டில் இருப்பது வட்ட வடிவமான அழகிய முகம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார். எனவே இரண்டாம் பாவகாதிபதி பாவராக இருந்து அங்கே ஆட்சி பெறுவது நல்லதல்ல அல்ல. மற்றபடி உஜயஸ்தானங்களில் இருக்கலாம். சுபராக இருக்கும் பட்சத்தில் வக்ரமோ சனி ராகுவுடனோ இணையாமல் இரண்டாம் பாவகத்தில் இருப்பது அந்த பாவக நன்மைகளை ஜாதகருக்கு கண்டிப்பாக செய்யும். எனவே இரண்டாம் பாவகம் என்பது லக்கணத்திற்கு அடுத்த பாவகம். லக்கணம்தான் நம்மளுடைய செயல், சிந்தனை எல்லாத்தையும் குறிக்கிறது. பேச்சு, அதாவது ஒருத்தருடைய பேச்சிலேயே ஒருத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுகொள்ளலாம் என்று சொல்வார்கள். அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள்.
அதனால் 2ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற ஜாதகர், அதாவது நல்லவற்றையே பேசுவார், நல்லவற்றையே போதிப்பார். 2ஆம் பாவகம் கெட்டிருக்கின்ற ஜாதகர், கெட்டு புதனும் பாதிக்கப்பட்டிருக்கும். சில நேரம் பொய் பேசும் ஜாதகராக அந்த ஜாதகம் இருப்பார். சில நிலைகளில் அந்த பாவகாதிபதி காரக கிரகம் 3 கெட்டிருக்கு, பேச்சை வராமலும் போகலாம். இதுதான் 2ஆம் பாவகாதிபதியின் நிலைமை. நன்றி, வணக்கம்.